ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கு வித் ரமணி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி குக்கு வித் ரமணிலேருந்து குழந்தைகளுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வருகிற சேனல் எல்லாமே அடிக்கடி குழந்தைகளுக்கான ஃபுட் ரெசிபியாக தான் காணப்படும். இதுவரை என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு 6 மாதம் தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறமா குழந்தைகளுக்கு இணை உணவு ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு அது ரொம்ப நல்லது. அலைனாவுக்கும் இன்றைக்கி நம்ம ஆப்பிள் பியூரி பண்ணக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது ஒரு பவுல், ஸ்பூன், அப்புறமா அரிப்பு, நைஃபு, பீலர், ஆப்பிள் எல்லாமே தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் வேணும்னா தோலோடி போட்டுக்கலாம், தோல் வேண்டாம்னா தோலையும் சீவிக்கலாம். ஆனால் நான் தோலோடி போட போகிறேன். ஆனால் தோலில் உள்ள சத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால தான் ஆப்பிளை நாளாக கட் பண்ணிக்கிட்டு நடுசில் உள்ள தண்டு, சீடு எல்லாமே எடுத்து மாற்றிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இட்லி தட்டில் டைரெக்டாக தண்ணியில் போடாமல் ஸ்டீமில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி இட்லி குட்டத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இட்லி தட்டுக்கு மேலே இந்த ஆப்பிள்கள் எல்லாம் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்காளேனா. வாங்க 3 நிமிஷம் ஆகட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆப்பிள் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு. இனி இதை 2 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு கண்டிப்பாக இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்கணும். ஃபில்ட்ரு பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரும் ஒரு வயசு வரை தனியான மிக்ஸி ஜாராக இருந்தால் ரொம்ப நல்லது. அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இனி இந்த அரிப்பில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். டைரெக்டாக கொடுக்க வேண்டாம். ஏன்னா நான் அரைச்சது தோலோடி. அந்த சின்ன சின்ன பீஸ் தோல் கூட அந்த குழந்தைங்களுக்கு தொண்டையில் போக நான் விருப்பப்படலை. ஏன்னா அவங்களுக்கு சால்வ் பண்ணுறதில் ஸ்ட்ரக் ஆகும். அதனால தான் ஆஸ்பிரேட் ஆக சான்ஸ் உண்டு. அதனால் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபுட்டு கொடுக்கும் பொழுது இப்படி எந்த ஒரு பொருளையும் வேக வச்சு அரைக்கும் பொழுது இதே போல் அரிப்பில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது அதில்னு. இப்போது நான் எனக்கு கிடச்ச பியூரி இவ்வளவு தான். இது போதும் குழந்தைங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் அதே போல் குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ட்ரை பண்ணும் பொழுது ஒவ்வொரு பொருட்களையும் தனித்தனியாக வேக வச்சு கொடுக்கணும். 2-3 ஃப்ரூட்ஸு சேர்த்து வேக போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி கொடுக்க கூடாது. ஏன்னா அது ஏதாவது அலர்ஜி இருந்தாலும் நமக்கு தெரியாது. அதே போல் குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு தான் ஃபீட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஃபீட் பண்ணணும். இந்த ஆப்பிள் பியூரி என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.